அருமையானவர்களே, அரஃபாவுடைய தினத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பதிவுல இந்த அரஃபாவுடைய தினத்திற்கு சொல்லப்பட்ட ஆச்சரியமான சிறப்புகள் என்ன, இதே போல இந்த நாளிலே நோன்பு பிடிப்பதினால் எப்படியாப்பட்ட மகத்தான கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்பதை தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினம் மகத்துவம் வாய்ந்த நாள். ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிறப்புகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது முஸ்தஹப், அதாவது விரும்பத்தக்க அமலாக இருக்கிறது. நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது இருக்கிறதே, அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன், அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸனத்தல்லதி பஅதஹு, முன்னால் ஒரு வருடம் செய்த பாவம் பின்னால் ஒரு வருடம் செய்யக்கூடிய பாவத்திற்கு இந்த ஒரு நோன்பு பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இந்த அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிப்பதின் காரணமாக, இந்த ஒரே ஒரு நோன்பின் காரணமாக முன்னால் ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால் நாம் செய்ய இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். முழுமையாக 2 வருடத்துடைய சிறு பாவங்கள் அனைத்தும் இந்த ஒரு நோம்பின் காரணமாக மன்னிக்கப்படுகிறது என்றால் எப்படியாப்பட்ட நாளாக இருக்கும் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பத்திலிருந்து அரஃபாவுடைய தினம் 9வது நாள் வரை தொடர்ந்து நோன்பு பிடிப்பது முஸ்தஹப் என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிமுடைய விரிவுரை ஷரஹ் முஸ்லிமிலே கூறுகிறார்கள். அபூ தாவூதுடைய 2437வது ரிவாயத் வருது. ஹுனைதா பின்து ஹாலித் என்ற பெண்மணி ரிவாயத் செய்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கூறுறாங்க, என்னடா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அ தில்ஹிஜ்ஜா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹிஜ்ஜாவுடைய 9 நாட்களும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறையிலிருந்து அரஃபாவுடைய நாள் வரை தொடர்ந்து 9 நோன்புகளை பிடிப்பது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் தொடர்ந்து இந்த 9 நோன்புகளை பிடித்திருக்கிறார்கள். அதிலும் விசேஷம் இந்த 9வது நாள் அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிப்பது தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவானாக. அடுத்த அருமையானவர்களே, இந்த அரஃபாவுடைய நாளுக்கு பல சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாளுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அதற்கு சொல்லப்படக்கூடிய பேர் என்ன தெரியுமா? யௌமு இக்மாலித்தீன் வ தமாமின் நிஅமா, இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் பூரணமாக கொடுக்கப்பட்ட நாள் என்று இந்த அரஃபாவுக்கு சொல்லப்படும். அதாவது கண்ணியமானவர்களே, புகாரியுடைய ரிவாயத் வருது, யூதர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து கூறுகிறார்கள், ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா, நீங்கள் குர்ஆனிலே ஒரு ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், லவ் அலைனா மஅஷரல் யஹூதி நஸலத், யூதர்களாகிய எம்மீது மட்டும் அந்த குர்ஆன் வசனம் இறங்கி இருந்தால் லத்தஹத்னா ஸாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம் என்று அந்த யூதர்கள் சொன்ன நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஐயு ஆயா, எந்த ஆயத்தை நீங்கள் கூறுகிறீர்கள்? உடனே சூரா மாஇதாவுடைய ஆயத்தை அந்த யூதர்கள் ஓதி காட்டினார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா? இன்றைய நாள் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்காக வேண்டி உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளையும் உங்களின் மீது நான் பூரணப்படுத்தி விட்டேன், வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாகவும் நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறார். ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது, அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம். இதை பார்த்து தான் யூதர்கள் கவலைப்பட்டு சொன்னார்கள், இந்த ஆயத்து மட்டும் எங்களுடைய விடயத்தில் இறங்கி இருந்தால், இது எந்த சந்தர்ப்பத்திலே இறக்கப்பட்டதோ அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம் என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த நாள் எது, எந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆயத் நபி அவர்களுக்கு இறங்கியது என்று நன்றாக எனக்கு தெரியும். ஹஜ்ஜத்துல் வதா, நபி அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்தார்கள். தன்னுடைய பெண் ஒட்டகை நாக்கத்தே கஸ்வாவின் மீது அமர்ந்திருந்தார்கள். இந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாளாக இருந்தது. அதாவது அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை தினமாக இருந்தால் அது இன்னும் சிறப்புக்குரியது. அதற்கு அல் ஹஜ்ஜுல் அக்பர், மிக
மிகப்பெரிய ஹஜ் என்று அந்த நாளுக்கு சொல்லப்படும். அருமையானவர்களே, நாம் முன்னோக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய தினமும் வெள்ளிக்கிழமை என்று தான் வருகிறது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இந்த வருடம் நமக்கு அருள் இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கி இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக ஆக்கினான் என்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகவே இந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பூர்த்தியாக்கினான். அடுத்து இன்னொரு சிறப்பு கண்ணியமானவர்களே, அபூ தாவூத், திர்மிதி, முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது. அப்துர் ரஹ்மான் பின் யஅ்முர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு பல லட்சம் செலவழித்து போகிறார், காபாவுல தவாப் செய்கிறார், சஃபா மர்வாக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுகிறார், ஜம்சம் தண்ணீரை கொடுக்கிறார், பல துஆக்களிலே ஈடுபடுகிறார், முஸ்தலிஃபாவுல தங்குகிறார், ஜம்ராக்கு போய் ஷைத்தான்களுக்கு கல்லடிக்கிறார், மினாவிலே தங்குகிறார். ஆனால் அரஃபாவுக்கு செல்லவில்லை என்றால் அவருடைய ஹஜ் கூடாமல் போய்விடும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய ருக்குன்களில் மிக முக்கியமான ஒரு ருக்குன் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுக்கு செல்வது. இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே தங்கி இருந்து துஆ கேட்பது. இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு போகாமல் ஒருவர் மற்ற எல்லா இடத்திற்கும் போய் வந்தால் அவருடைய ஹஜ் கூடாமல் போய்விடும். கண்ணியமானவர்களே, இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் என்றாலே அரஃபா தான். இந்த அரஃபா மைதானத்துக்கு ஏன் அரஃபா என்று பெயர் வந்தது? அந்த மைதானத்திலே ஒரு ஜபலுர் ரஹ்மா என்ற மலை இருக்கிறது. அந்த மலைக்கு மேலால் வெள்ளை தூண் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் தெளிவாக பேசுகிறேன். ஆகவே அரஃபா என்பது ஹஜ்ஜுடைய முக்கியமான ருக்குன்களில் ஒன்று. இதை தவறவிட்டால் அவருடைய ஹஜ்ஜை கூடாமல் போய்விடும். அடுத்து ஒரு சிறப்பு தான் கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் யௌமின் அக்ஸர அய்யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக நரகத்திலிருந்து அடியார்களை நரக விடுதலை செய்வது போல அல்லாஹ் வேறு எந்த நாளிலும் செய்வது கிடையாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் அதிகமானவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து சொர்க்கவாதிகளாக ஆக்குகிறான். அடுத்து சிறப்பு திர்மிதியில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களிலே மிகவும் சிறந்தது அரஃபாவுடைய தினத்திலே கேட்கப்படக்கூடிய துஆ என்றார்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக துஆக்களிலே ஈடுபட வேண்டும். அந்த ஹாஜிமார்கள் புழுதி படிந்தவர்களாக, பரட்டையர்களாக, இஹ்ராமுடைய ஆடை அணிந்து அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே துஆக்களிலே ஈடுபடுவார்கள். அதற்கு என்ன காரணம் கண்ணியமானவர்களே? அல்லாஹ் இந்த தினத்திலே எந்த துஆ கேட்டாலும் கபூல் செய்கிறான். அடுத்து அரஃபாவிலே தங்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான். இப்னு ஹிப்பான், அஹ்மத், ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவிலே தங்கக்கூடிய மனிதர்களுடைய விடயத்திலே மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறார். என்னுடைய அடியார்களை பாருங்கள், அவர்கள் பரட்டையர்களாக, புழுதி படிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்திலே அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய விடயத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறார். அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய ரஹ்மத்தை, என்னுடைய பாவ மன்னிப்பை ஆதரவு வைத்தல்லவா இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஃபலவ் கானத் துனூபுக்கும், அவர்களுடைய பாவங்கள் கஅததி ரமல், உலகத்தில் இருக்கக்கூடிய மணல் துளிகளுடைய அளவாக இருந்தாலும் சரி, வக அததில் கதர், மலை துளிகளுடைய அளவாக இருந்தாலும் சரி, வக ஜபதில் பஹர், கடல் அலைகளிலே இருக்கக்கூடிய நுரைகளுடைய அளவாக இருந்தாலும் சரி, எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் இந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறார். இப்படியாப்பட்ட சிறப்புள்ள நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே இருந்தார்கள். சூரியன் மறைய ஆரம்பித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து மக்களை அமைதியாக இருக்கும்படி கூறுங்கள் என்று சொல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை அமைதிப்படுத்தினார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், இப்பொழுது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சலாத்தை எனக்கு கொண்டு வந்தார், அல்லாஹ் எனக்கு சலாத்தை சொல்லியிருந்தான். இதே போல இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் மன்னித்து விட்டதாகவும் அவர் சொன்னார் என்று கூறினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இந்த சிறப்பு எங்களுக்கு மட்டும் சொந்தமானதா என்று கேட்டோட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹாதா லக்கும் வலிமன் அத்தா பஅதக்கும் இலா யௌமில் கியாமா, இது உங்களுக்கும் சேர்ந்தது, மறுமை நாள் வரை யாரெல்லாம் இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கும் சேர்ந்தது. அதாவது இந்த சிறப்பு அவர்களுக்கும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமை நாள் வரை யாரெல்லாம் இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு செல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். கண்ணியமானவர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
முஅத்தாவிலே ஒரு ஆச்சரியமான ரிவாயத்தை கொண்டு வராங்க. தல்ஹத் இப்னு உபைதில்லா பின் கரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் இந்த அரஃபாவுடைய தினத்தை போல வேற எந்த தினத்திலும் கேவலம் அடைந்தவனாக, இழிவடைந்தவனாக, சிறுமை அடைந்தவனாக, மண்ணை தூக்கி தலையிலே போட்டவனாக இருந்தது கிடையாது. அதற்கு என்ன காரணம் என்றால், ஷைத்தான் இந்த தினத்திலே அல்லாஹ் அடியார்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறான், எந்த அளவுக்கு அவனுடைய ரஹ்மத்தை இறக்குகிறான் என்று பார்த்து இந்த நிலைமைக்கு ஆளாகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஷைத்தான் கூட சிறுமை அடையக்கூடிய நாள், கேவலம் அடையக்கூடிய நாள், இழிவடையக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய தினம். அதற்கு என்ன காரணம்? லிமா யரா ஃபீஹி மின் தனஸ்ஸுலிர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகம் இந்த நாளிலே இறங்குவதை அவன் பார்த்ததின் காரணமாகவும், அல்லாஹ் அடியார்களை அதிகம் மன்னித்ததை பார்த்ததின் காரணமாகத்தான் இவ்வாறு இவன் ஆகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த அளவுக்கு சிறப்புக்குரிய நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கண்ணியமானவர்களை அந்த தினத்தை நாங்கள் எதிர்நோக்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த சிறப்புகளை எல்லாம் இந்த அரஃபாவுடைய தினத்துக்கு சொல்லியிருக்கிறானோ அந்த எல்லா சிறப்புகளை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த கண்ணியமான சிறப்பு வாய்ந்த நோன்பை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.